தமிழகத்தில் அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை தமிழகத்தில் பெய்ய வேண்டிய இயல்பான அளவு 33 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வளிமண்டல கீழடுக்குகளில் இப்போது மேற்கு திசை காற்று வீசுகிறது. அது மேற்கு திசை காற்று கிழக்கு வடகிழக்கு திசை காற்றாக வீசும்போது தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்துள்ளன என்றும் அமுதா கூறினார். மேற்கு திசை காற்று கிழக்கு வடகிழக்கு திசை காற்றாக வீசும் பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 to 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. வழக்கமாக நம்ம காலநிலைப்படி பார்த்தோன்னா 1 அக்டோபர்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை காலம்னு நம்ம சொல்வோம். இப்போ நம்ம 2025 வரப்போகுதுன்னு ஃபோகாஸ் பண்ணியிருக்கோம். கடந்த 15 வருடங்கள்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வருடங்களுமே உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் தான் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது. அநேக வருடங்கள் இயல்பை விட அதிகமாகத்தான் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் வடகிழக்கு பருவமழை பதிவாக வாய்ப்புள்ளது என்றும், தென் மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட குறைவாகவும் வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார்.